Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். இந்த வீடியோல பவரிகா கம்பெனி ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பவர் சொல்யூஷன்ஸ்க்கு தேவைப்படுற டீசல் ஜெனரேட்டர் செட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட 7.5 கிலோ வோல்ட் ஏம்பையர்ல இருந்து 10,000 கிலோ வோல்ட் ஏம்பையர் வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 3 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல டீசல் ஜெனரேட்டிங் செட்ஸ், மீடியம் ஸ்பீட் லார்ஜ் ஜெனரேட்டர்ஸ் அண்ட் அலைடு பிசினஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கர்நாடகா, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் மகாராஷ்டிரா ரீஜன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து ரீசெண்டா ரெனியூவபிள் எனர்ஜியான வின் பவர் பிசினஸ் டிவிஷனும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இந்த வின் பவர் பிசினஸ் டிவிஷன்ல இந்த கம்பெனி வந்து கரண்டா 11 வின் பவர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 11 வின் பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே குஜராத் ரீஜன்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் அலைடு பிசினஸ்ல ரெட்ரோஃபிட் எமிஷன் கண்ட்ரோல் டிவைசஸும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஜெனரேட்டர் செட் பிசினஸ்ல இருந்து 85% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா செட்ஸ் பவர்டு பை கமென்ஸ் என்ஜின்ஸ்ல இருந்து மட்டுமே 70.39% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் MSLG இன் அசோசியேஷன் வித் ஹிண்டாய் பாத்தீங்கன்னா 1.72% வந்துட்டு இருக்கு. சோ இந்த கம்பெனியோட மேஜர் ரா மெட்டீரியல் சப்ளையர் வந்து கமென்ஸ் இன்ஜின்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் வின் பவர் பிசினஸ் டிவிஷன்ல இருந்து 15% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா IPP பிசினஸ் அண்ட் EPC பிசினஸ் சொல்லியிருக்காங்க. இந்த EPC பிசினஸ்ல இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸும் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் டோட்டல் இன்கம் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல நல்லாவே ரைஸ் ஆகியிருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் EBITDA பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல ஃபால் ஆகியிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 175.83 crores அளவுக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அண்ட் நெட் வொர்த் பாத்தீங்கன்னாலும் 1085.60 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 300.80 crores அளவுக்கு சொல்லிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து IPO பிரைஸ். இந்த IPOவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 375 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 395 rupees per share சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு IPO அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல EPS இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ வரும். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 15.26 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 25.88 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஜெனரேட்டர் செட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 77.81ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7766 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 6.49% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 17.53% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE வந்து 27.02% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.24 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஜஸ்ட் ரீசெண்டா 2.75 rupees அளவுக்கு இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுத்ததில்லை. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். பவர் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கும்போது கமென்ஸ் இந்தியா லிமிடெட்,
Kirloskar Oil Engines Limited, NTPC Green Energy Limited, Acme Solar Holdings and Adani Green Energy Limited. இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட பியர்ஸ் நிறைய பேர் ரெனியூபிள் எனர்ஜிஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருக்காங்க. பட் இந்த கம்பெனி வந்து இப்பதான் ரீசெண்டா ரெனியூபிள் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ஓவரால் ரெவன்யூல இருந்து ஜஸ்ட் 15% தான் ரெனியூபிள் எனர்ஜில இருந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போதும் நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். பவர் சொல்யூஷன்ஸ்க்கான டிமாண்ட் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கம்பெனி மேஜரா மேனுஃபேக்சர் பண்ற டீசல் ஜெனரேட்டர்ஸோட மார்க்கெட் சைஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 30 எஸ்டிமேட் படி பார்க்கும்போது 5.30% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூட்ரலா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஜெனரேட்டர் செட் பிசினஸ் டிவிஷன்ல இருந்து மட்டுமே மோர் தென் 85% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இன் கேஸ் இந்த செக்மெண்ட்ல ஏதாவது இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணின மாதிரி இவங்களோட பியர்ஸ் அண்ட் ஓவரால் மார்க்கெட்டுமே ரினியூபிள் எனர்ஜிஸ் ஆன சோலார் அண்ட் விண்ட் பேஸ்டு எனர்ஜிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசனால இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கிறதா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஎல் இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் ரீபேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ 24th மார்ச் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 27th க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹5 per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 37 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1100 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல 700 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹37 அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து மார்ச் 30 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஏப்ரல் 2. நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்ல 99.99% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். ஃபைனலா பவரிக்கா ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹6 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 1.52% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட எந்த டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ணல. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.